நெக்ஸ்ட் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபான். இந்த பதிவில் நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம்? பொதுவாகவே பார்த்திங்கன்னா 2026 ஏப்ரல் மாத பலன் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்களுடைய ராசிக்கான திட்டங்கள் என்ன, நீங்கள் என்னென்ன விஷயங்களை செயல்படுத்தலாம், எந்தெந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக நிதானமாக செயல்பட வேண்டும் என்பதை பற்றி உங்களுக்கு தெளிவாக இந்த மாதத்தில் கிரக அமைப்புகளை வைத்து உங்களுக்கு நான் கணிச்சிருக்கேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணலாம், ஓகேவா? ஏன்னா மெயினாக பார்த்திங்கன்னா இந்த மாத பலன் அப்படின்னாலே சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இந்த 4 கிரகங்கள் தான் ஃபஸ்ட்டு விஷயங்களில் வலிமை அடையும். அதுக்கடுத்து வருட கிரகங்களான குரு, ராகு, கேது, சனி பகவான் இந்த கிரகங்கள் பார்த்திங்கன்னா கூட சப்போர்ட்டாக உதவி பண்ணுவாங்க. ஸோ இதனுடைய அடிப்படையும் மற்றும் தினகோளான சந்திரனுடைய சில மாற்றங்களை வைத்து உங்களுடைய இந்த மாதத்தில் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற தெளிவாக துல்லியமாக உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், மறக்காமல் இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். உங்களுடைய இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்க போகுதுங்கிறத வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ரிஷப ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசியின் அதிபதி உங்களுடைய ராசிக்கு மிகப்பெரிய பக்க பலமாக இருக்கார். உங்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு அவர் என்ன பண்ணுறாரு, வெற்றியை கொடுக்கக்கூடிய வாய்ப்பை ரிஷபராசிக்கு கொடுக்கார். அப்போ இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு என்னென்னலாம் கிடைக்க போதும்னா, நீங்கள் நினைக்கிற ஒவ்வொரு விஷயங்களிலும் வெற்றி பெற போகிறீங்க. சில மறதி என்ற செயல்பாடு மூலமாக, அதாவது நான் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக இதை நினைக்கிறேன், இதை செயல்படுத்த நினைக்கிறேன், ஆனால் செயல்படுத்த முடியல. ஒரு குழப்பமாகவே ஏற்பட்டுக்கிருக்கு. இந்த குழப்பத்தை யார் உண்டு பண்ணுறானே தெரியல, இல்லை நானே உண்டு பண்ணிக்கிறேன்னான்னு தெரியல, அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கில் இருக்கீங்கன்னா குழப்பம் நிறைவடையும். தெளிவான மனநிலை வரும், தெளிவாக முடிவெடுப்பீங்க, சிறப்பாக செய்து முடிப்பீங்க. அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு விஷயமாக பெஸ்ட்டு விஷயமாக முடிவெடுத்துக்கணும். உங்களுடைய சந்தோஷத்தை நீங்களே முடிவெடுக்க போகிறீங்க, அதான் விஷயம். இவ்வளோ நாட்களாக உங்களுடைய சந்தோஷம் மற்றவங்க கையில் இருந்துச்சு. அவங்க தான் உங்கள் சந்தோஷம், அவங்க தான் உங்களுடைய லைஃபு, அவங்க மட்டும்தான் உங்களுடைய எதிர்காலம் நினச்சி உங்களுடைய சந்தோஷத்தை நீங்கள் இழந்துக்கிருந்தீங்க, அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்துட்டு. ஸோ அந்த நிலை மாறப்போகுது. உங்கள் கூட இருந்த தேவையில்லாத இன்னல்கள், தேவையில்லாத சிக்கல்கள், தேவையில்லாத பிரச்சனைகள் எதுவாக இருக்கட்டுமே, தேவையில்லாத விஷயம் கட்டாயி போயிடும். தேவையான செயல்பாடுகள் உங்களை சிறப்படைய வைக்கும் என்பது உண்மை. அதேபோல் நம்ம ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்தில் தான் பார்த்திங்கன்னா ஒரு சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை அதிகமாக கலந்துக்கிருவீங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி அல்லது உங்கள் வீட்டில். ஸோ இதெல்லாம் சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய செயல்பாடாக வரும். அவங்க வீட்டில் ஒன்று சுப நிகழ்ச்சி நடக்கலாம், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில். அதற்காக நீங்கள் என்ன பண்ணலாம், போய் கலந்துக்கிட்டு மகிழ்ச்சியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அல்லது உங்களுடைய வீட்டிலையே ஏதாச்சும் ஒரு புதிய திட்டங்கள், புதிய சுப நிகழ்ச்சி சம்மந்தப்பட்ட விஷயங்களை நடத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதேபோல் ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு வழக்கு இருக்குது, தேவையில்லாத பிரச்சனை இருக்குது, தேவையில்லாத ஒரு குழப்பம் இருக்குது. இது எப்படா முடியும், முடிஞ்சால் தான் ரிலாக்ஸு. வேலையில் இருக்கட்டும் அல்லது வெளி வட்டாரங்கள் இருக்கட்டும், உங்களை டாமினேஷன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு அழுத்தம் கொடுத்து உங்களுக்கு ஒரு மன அழுத்தத்தை அதிகமாக கொடுத்துக்கிருக்காங்க. இது எப்போ முடிவடையும், இதற்கான தீர்வு எப்போ கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் காத்திருக்கீங்கன்னா உங்களுக்கு நல்ல விதமான எப்படி சொல்லலான்னா, மனசார நீங்கள் நிம்மதியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு. இந்த மனம் நிம்மதியானால் எல்லா விஷயத்தையும் உங்களால் செய்து முடிக்க முடியுங்கிறது உங்களுக்கும் தெரியும். ஆனால் இந்த நிம்மதி இல்லாத சூழ்நிலையை உருவாக்குறது யார், உங்களுக்கும் தெரியும். என்ன தெரியும், நீங்கள் மற்றவங்க மேலே அதிக அக்கறை காட்டி அவங்க உங்கள் மேலே பாசம் காட்டுவாங்க, அவங்களுக்காக நீங்கள் வாழ்கிறீங்க, அவங்க உங்களுக்காக வாழ்கிறாங்கன்னு நீங்களாக தேவையில்லாமல் மைண்டில் டிஸ்டர்ப் பண்ணிக்கிறது தான் உங்களுடைய குழப்பம். இந்த குழப்பத்துக்கு ஒரு முடிவு உங்களுடைய மனநிலை தெளிவாக போகுது. யார் யார்
எப்படிப்பட்ட கேரக்டருங்கிறது இப்போ வரையும் புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த ஏப்ரல் மாதத்துலேருந்து முடிவு எடுத்துக்கோங்க. நீங்கள் இப்படித்தான் வாழணும்னு முடிவு எடுத்துக்கோங்க. லைஃப் சூப்பராக இருக்கும். நீங்கள் எடுக்கிற விஷயங்களை வெற்றி பெறுவீங்க. அதே போல் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள், சின்ன சின்ன ஒரு வயிறு வலி சம்மந்தப்பட்டது, அல்லது இந்த கையில் ரைட் சைடில் அல்லது லெஃப்ட் சைடில் மணிக்கட்டு கீழே வலி, இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் சுயஜாகம் வலிமையாக இருந்தால் வாய்ப்பு வராது. ஓகேவா? இன்கேஸ் அதுவும் கொஞ்சம் கம்மியாக இருந்தால், நம்ம சொன்ன மாதிரி இந்த 2 இடங்களில் ஹெல்த்தில் ஏதாவது சின்ன பிரச்சனை வருதுன்னா உடனே என்ன பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க மருத்துவரை பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ நல்லது அதிகமாக நடக்க போது கவனமான விஷயங்களை கரெக்டாக செயல்படுத்தினீங்கன்னா நம்முடைய ரிஷபராசிக்கு இந்த ஏப்ரல் மாதம் மகிழ்ச்சிகளையும் மிகப்பெரிய என்ன சொல்லணும் மன நிம்மதியும் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. நேர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்த பதிவானது உங்களுடைய ராசிக்கான மாத பலன்களின் பொது பலன். ஓகேவா? இந்த ஏப்ரல் மாதத்தில் நீங்கள் என்னென்ன விஷயங்களை செய்யலாம் அப்படிங்கிறத பற்றியும், என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாக பொறுமையாக பார்த்ததுக்கு என்னுடைய மனதார நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். சரி, ஓகே. அப்போ இந்த விஷயம் அப்படியே எக்ஸாக்டாக நம்மளுடைய லைஃப்பில் நம்ம எதிர்பார்க்குற விஷயங்கள்லாம் கொடுத்துருமா அப்படின்னா, இது பார்த்திங்கன்னா 20லேருந்து 30%, மேக்ஸிமம் 20% எடுத்துக்கோங்க. நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்களை செயல்படுத்தும். இதை தாண்டி உங்களுடைய எதிர்கால கேள்விகள், உங்களுடைய ஜாதக ரீதியாக உங்களுடைய எதிர்கால சம்மந்தப்பட்ட திட்டங்கள் நிறைவேறுமா நிறைவேறாதான் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டால், ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா, உங்களுடைய பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், இந்த விவரங்களை ஃபஸ்ட்டு அனுப்பணும். அப்போ நீங்கள் எந்த ஊரில் பிறந்தீங்க, தற்போது நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்க, எந்த நாட்டில் இருக்கீங்க அப்படிங்கிறத எஸ்எம்எஸ் போடுங்க நீங்கள் விருப்பப்பட்டால். ஓகேவா? ஸோ அதை வச்சு உங்களுடைய மனதில் உள்ள எல்லா கேள்விகளுக்குமே ஜோதிட ரீதியாக ஆராய்ந்து பதில் சொல்ல நான் ரெடி. ஓகேவா? நீங்கள் ரெடியா அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ நீங்கள் அனுப்பிவிடுங்க. துல்லியமாக கணித்து உங்களுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன். ஸோ அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கணும். மெயினான விஷயம் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. ஓகேவா? வாங்கிட்டு உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரி, ஜாதகமே இல்லை, இப்போ டேட் ஆஃப் பர்த் டைம்லாம் சொல்கிறீங்க, எனக்கு வயது தான் தெரியும், இல்லை எனக்கு டேட் ஆஃப் பர்த் தான் தெரியும், ஸோ ஜாதகம் இல்லை, அப்போ நான் எப்படி என்னுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்குறீங்க. நான் ஒவ்வொரு வீடியோலையுமே உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன். ஜாதகம் இல்லாட்டியும் பரவாயில்ல, உங்களுக்கு பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம் தெரியவில்லை என்றாலும் பரவாயில்ல, உங்களுடைய பேர், உங்களுடைய குறிப்பிட்ட வயது அதை வச்சு ப்ளஸ் நீங்கள் கூப்பிட்ற நேரத்தை வச்சு உங்களுக்கு என்ன பண்ணலாம், பிரசனம் என்ற ஒரு மிகப்பெரிய அற்புதமான ஜோதிட கருவியின் மூலமாக உங்களுடைய கடந்த காலம், அதே போல் உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் உறுதியாக பதிலளிக்க முடியும். அப்போ ஜாதகம் இருக்கவங்களும் தொடர்பு கொள்ளலாம், ஜாதகம் இல்லாதவர்களும் என்ன பண்ணலாம், உங்களுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கலாம். ஸோ விருப்பப்பட்டு அனுப்பிவிடுங்க. உங்களுக்கு கொஞ்சம் அப்பாயின்மெண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான நேரத்தை ஒதுக்கி கட்டாயமாக துல்லியமாக கணித்து கூற என்னால் முடியும் என்ற நம்பிக்கை இறைவன் கொடுத்தது. அவருடைய ஆசீர்வாதத்தால் உறுதியாக உங்களுக்கு சொல்ல முடியும். அதுக்கடுத்து இந்த ஜோதிடம் என்பது எல்லாரும் கற்றுக்கொள்ளலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ உங்களுக்கு ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என ஆர்வமும் ஆசையும் இருந்தால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயந்தான், நீங்கள் எங்கேயும் அலைய வேண்டாம். ஓகேவா? உங்களுடைய வீட்டில் இருந்து அல்லது உங்களுடைய அலுவலகத்திலிருந்தே என்ன பண்ணலாம், நீங்கள் ஜூம் மீட்டிங் மூலமாக கிளாஸ் கற்றுக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 4 பேட்ச் முடிஞ்சு இப்போ 5வது வகுப்பு ஆரம்பம். இந்த தமிழ் புத்தாண்டு கரெக்டாக தொடக்கத்தில் நம்முடைய 5வது வகுப்பு ஆரம்பம். ஆன்லைன் மூலமாக கற்றுக்கொள்ள வேண்டும் என ஆர்வமும் ஆசையும் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. வகுப்புக்கான ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு அனுப்பிவிடுவேன். விருப்பப்பட்டால் கலந்துக்கலாம். ஓகேவா? ஸோ வாங்க, எல்லோரும் நல்லா இருப்போம், மகிழ்ச்சியாக இருப்போம். வாழ்க நலமுடன்.